ஹாய் Brainiacs. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், அதான் எக்ஸ், கூகுள், ஜிமெயில், விக்கிபீடியா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆன்லைனில் நீங்கள் பார்க்குற இல்லை யூஸ் பண்ணுற எல்லாமே ஏதோ ஒரு வெப்சைட்டோட ஒரு சர்வீஸாக தான் இருக்கும். இண்டிவிஜுவல் பர்சனில் ஆரம்பித்து ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தன்னுடைய ப்ராடக்டை இ-காமர்ஸ் மூலயமா ஆன்லைனில் சேல் பண்ணுறவங்க, பெரிய பெரிய லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் வரைக்கும் இந்த வெப்சைட்டில் நடக்குது. இந்த வெப்சைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டால் பல கோடி பிஸ்னஸ் ஓனர்ஸை தன்னுடைய லோக்கல் மார்க்கெட்டை விட்டு குளோபல் மார்க்கெட்டுக்கு புஷ் பண்ணியிருக்கு. அது புஷ் பண்ணதோட விளைவாக அவங்களோட ப்ராஃபிட்டை எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ எடுத்து பண்ணி எடுத்துருக்கு. ஏன் நீங்கள் நினச்சா கூட ஒரு வெப்சைட்டை உருவாக்கலாம். யாராவது என்னை கான்டாக்ட் பண்ணுறாருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எப்படி? திஸ் இஸ் கேசி அண்ட் வெல்கம் டு பாப் அண்ட் திஸ் இஸ் அபவுட் ஹவு வெப்சைட் ஒர்க்ஸ். இன்றைக்கி நீங்களும் என்ன மாதிரி ஒரு கேசி ஆக்க போகிறீங்க. ஒரு வெப்சைட்டை பற்றி தெரியணும்னா உங்களுக்கு இந்த 3 விஷயம் தெரியணும். ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் அண்ட் ஹோஸ்டிங். ஃப்ரண்ட் எண்ட், ஒரு வெப்சைட்டில் நீங்கள் கண்ணால் பார்க்குற, ஃபீல் பண்ணுற எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லலாம். அதோட நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், அதாவது டெக்னிக்கலி அதை ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஈவெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ஃப்ரண்ட் எண்டு தான். ஈவெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனதும் அந்த வெப்சைட்டில் இருக்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுறது, ட்ராக் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, கீபோர்டில் டைப் பண்ணுறது, இந்த மாதிரியான யூசர் இன்டர்வென்ஷன்ஸை தான் ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரண்ட் எண்டை பண்ணுறதுக்கு நமக்கு HTML, CSS, JavaScript அப்படிங்கிற இந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு தேவை. HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTML தான் ஒரு வெப்சைட்டோட ஃபவுண்டேஷன். HTML வச்சு நம்மளால் பல வெப்பேஜஸ் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது ஒரு வெப்பேஜஸ்லேருந்து பல வெப்பேஜ் மாதிரி நம்மளால் க்ரியேட் பண்ணி அதை கம்பைன் பண்ணி வச்சுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோம் பேஜ், அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ், போர்ட்ஃபோலியோ அண்ட் ஈவெண்ட்ஸ், பிளாக்ஸ், இந்த மாதிரி பல வெப்பேஜஸை கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் வெப்சைட்டை நம்மளால் வச்சுக்க முடியும். இந்த வெப்சைட் வச்சு நம்மளால் ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப், இமேஜஸ், வீடியோஸ், அதர் வெப்சைட்ஸோட லிங்க்ஸ் அப்படின்னு லேஅவுட்ஸை டிஃபைன் பண்ணி நம்மளால் வச்சுக்க முடியும். சுருக்கமாக சொல்லணும்னா HTMLங்கிற எலும்புக்கூடு எதை எங்கே காட்டணும்னு ப்ரௌசருக்கு சொல்லும். அந்த ப்ரௌசர் அதை வாங்கி நமக்கு காட்டும். HTML எலும்புக்கூடுன்னு சொல்லிட்டேன், அப்போ அவனை அழகுபடுத்த நமக்கு ஒரு பியூட்டிஷியன் தேவையில்லை. அவன் தான் இந்த CSS, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். இவன் தான் HTMLயில் காட்டுற எல்லா காம்போனன்ட்ஸையும் அழகாக ஸ்பேஸ் விட்டு கலர் அப்ளை பண்ணி தேவையான ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணி தனித்தனி லேஅவுட்ஸாக பிரித்து ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக வெப்சைட்டை நமக்கு காட்டுறான். சிம்பிளாக சொல்லணும்னா HTMLங்கிற எலும்புக்கூடுக்கு மேலே போடுற அழகான ஜீன்ஸும் டிஷர்ட்டும் தான் இந்த CSS. JavaScript என்ன தான் HTML மேலே ட்ரெஸ்ஸை போட்டு உட்கார வச்சாலும் அது நமக்கு யூஸ்லெஸ் தான், ஒரு பொம்மை மாதிரி. அதுக்கு சதையும் உசுருமா உசுரை கொடுத்து காப்பாற்றுருவேன் இந்த JavaScript தான். என்ன வேணா செய்வாங்க, என்ன பண்ணுவேன், உயிரை கொடுப்பாங்க, உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன். JavaScript அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல ஈவெண்ட்ஸ், அந்த ஈவெண்ட்ஸை பயன்படுத்தி இந்த JavaScript தான் இந்த ட்ரெஸ் போட்ட எலும்பு கூட நாம் சொல்கிறத செய்கிற மாதிரி பண்ணுறான். எக்ஸாம்பிளுக்கு HTML ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்டே இல்லாத ஏரியாவில் டெக்ஸ்ட் வர மாதிரி, டெக்ஸ்ட் இருக்கிற ஏரியாவில் டெக்ஸ்ட்டை கிளியர் பண்ணுற மாதிரி, அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணுற மாதிரி, இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி மேஜிக்ஸ் எல்லாம் நம்ம JavaScript வச்சு ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். இதுதான் ஃப்ரண்ட் எண்டோட ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன். பேக் எண்ட். சரி, நாம் HTML, CSS அண்ட் JavaScript வச்சு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டோம். இது மட்டும் நமக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டுமே ஒரு ஸ்டார்டிங், ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கு போதுமானது. என்னதான் ஒரு வெப்சைட்டுக்கு HTML, CSS அண்ட் JavaScript போதுமானதாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஆஃப் த வெப்சைட்ஸில் பேக் எண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. பேக் எண்ட் அவ்வளோ முக்கியமா? எஸ். பொதுவாக வெப்சைட் வச்சுருக்கிறவங்க ஒன்று பிஸ்னஸ் பர்பஸ்க்கு இல்லைனா பர்சனல் யூஸுக்கு வச்சுருப்பாங்க. நம்ம பார்க்குற, யூஸ் பண்ணுற ஃபேமஸான எல்லா வெப்சைட்ஸுமே பிஸ்னஸ் பர்பஸ்க்கு தான். அப்படி என்ன வெப்சைட்டில் பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸ். திட் இஸ் கால்ட் இ-காமர்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கும் டிஃபால்ட்டாக 15 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பான். அதை நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ், மெயில்ஸ் அண்ட் பேக்கப்ஸ்னு
ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்லேருந்து அந்த 15 GB யூஸ் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு மெயிலும் சென்டும் ஆகாது, ரிசீவ் ஆகாது. அதுப்போ உங்களை கூகுள் ஸ்டோரேஜ் பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவோம். அதுவும் ஒரு பிஸ்னஸ். இது மாதிரி ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர்னு நாம் ஷேர் பண்ணுற போஸ்ட்லேருந்து நம்ம பார்க்குற வீடியோஸ் வரைக்கும் எல்லாமே பிஸ்னஸ் தான். இந்த எல்லா டேட்டாவும் பேக் எண்டில் தான் ஸ்டோர் ஆகும். என்ன தான் ஃப்ரண்ட் எண்ட் ஒரு வெப்சைட்டுக்கு அழகாக கொடுத்தாலும் அது அப் டு டேட்டில் டைனமிக்காக இருக்கிறதுக்கு ஒரு பிரெயினாக வேலை பார்க்குறது இந்த பேக் எண்டு தான். ஜாவா, PHP, Node.js, Python, .NET இந்த மாதிரி பேக் எண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. அதை வேற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் வச்சு இப்போ நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதை பப்ளிக்கால் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிற சைட் உங்களுடைய லோக்கல் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இருக்கும். அது இன்டர்நெட்டில் போஸ்ட் ஆகிருக்காது. அதை இன்டர்நெட்டில் எல்லாராலையும் பார்க்க வைக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஹோஸ்டிங் தேவை. நாம் பண்ணி வச்சுருக்க வெப்சைட்டை GoDaddy, AWS, Azure இந்த மாதிரி வேரியஸ் சர்வர் ப்ரொவைடர் அண்ட் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் கிட்ட சர்வர்ஸ் வாங்கி நம்மளோட வெப்சைட்டோட ஃபைல்ஸை அந்த சர்வரில் ஸ்டோர் பண்ணி இன்டர்நெட்டில் பப்ளிக்கோட ஆக்சஸ்க்கு கொடுக்கறது தான் ஹோஸ்டிங். சர்வர்னால் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஹோஸ்டிங் வேலையை பார்க்குறதுக்குன்னு யூஸ் பண்ணுற பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸை தான் நம்ம சர்வர்னு சொல்கிறோம். நாம் இப்போது ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அது எப்படி நமக்கு ப்ரௌசர் கரெக்டாக காட்டுது? நம்ம ஹோஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு டொமைன் நேம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அந்த டொமைன் நேமை நம்ம ஹோஸ்ட் பண்ணிக்க சர்வரோட ஓப்பன் ஐபிக்கு ஒரு மாஸ்காக செட் பண்ணி நம்ம இந்த டொமைனை டைப் பண்ணி ப்ரௌசரில் என்டர் பண்ணோடனே நம்மளுடைய வெப்சைட்டை அது பப்ளிக்கு காட்டுது. எக்ஸாம்பிளுக்கு sparksby.comனு ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம். ப்ரௌசரில் sparksby.comனு டைப் பண்ணால் அது அதோட வெப்சைட்டை காட்டும். பிகாஸ் இந்த டொமைனை வாங்கி அதை ஹோஸ்ட் பண்ணிக்க சர்வரோட ஓப்பன் ஐபிக்கு கம்யூனிகேட் பண்ண வச்சு அந்த டொமைன் டைப் பண்ணதும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் ஐபியில் ஹோஸ்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த வெப்சைட் நமக்கு தெரியுது. இது எப்படி அவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக நடக்குது? ப்ரௌசரில் அந்த டொமைன் நேம் டைப் பண்ணதும் ப்ரௌசர் சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணி சர்வர் இமீடியட்டாக தேவையான HTML, CSS அண்ட் JavaScript ஃபைல்ஸை கொடுத்து ப்ரௌசர் அதை வாங்கி உடனே நமக்கு அதை பியூட்டிஃபை பண்ணி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். இந்த ஹோஸ்டிங் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதில் இதை பற்றி தெளிவாக பேசியிருக்கேன். தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, குட் பை, பிரைனியாக்ஸ்.